டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஸோ இந்த 2022 நடந்த கொஷின் பேப்பருடைய பார்ட் 1 நான் போட்டிருப்பேன். ஸோ இதனுடைய கண்டினியூ பார்ட் வந்து நம்ம இப்போவே பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 33. ஸோ இந்த கொஷினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நின்னது. அது யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தாலும் ஓகே. ஸோ இந்த வீடியோவிலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் ஓகே. ஸோ அடுத்ததாக நம்ம சிலபஸில் கவர் ஆகிற கொஷின் வந்து 36. ஸோ சி சிம்பிளைஸ். சி அப்படின்றது எதை வந்து சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க? த கிராடல் எண்ட்லெஸ் ராக்கிங். ஸோ இந்த போயமில் வந்து எதை வந்து சி வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதர்வுட். ஸோ இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போயம். இதுலேருந்து ரெகுலராக வந்து பார்த்தோன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் இதுக்கு முன்னாடி கூட இது சிலபஸில் இது அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து எப்போவுமே வந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்தது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், அதுவும் ஈஸியான ஒரு டாபிக். மை ஆப்பிள்ஸ் ட்ரீ வில் நெவர் கெட் அக்ராஸ் ஈட் கார்ன்ஸ் அண்டர் இஸ் ஃபைன் ஐ டெல் இம் டேஷ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் கொஷின். ஆக்சுவலாக இது வந்து மெண்டிங் வால். ஸோ மெண்டிங் வால் இந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் போடுங்க. ஸோ மெண்டிங் வால் அப்படின்ற போயமுடைய ஆத்தர் யார்? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க்கை பார்த்தோம். ஸோ என்னதுன்னா இந்த கிராடல் எண்ட்லெஸ் ராக்கிங் அந்த போயமுடைய ஆத்தர் யார்? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் கீழே போட்டு விடுங்க. ஸோ இது வந்து ஆன்சர் மெண்டிங் வால். இதில் இன்னொரு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு லைன், குட் ஃபென்ஸ். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. குட் ஃபென்ஸ், குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர். ஸோ குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர். இது ரொம்ப ஃபேமஸ் லைன். மெண்டிங் வால் அப்படின்ற போயமில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு லைன், குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர். ஸோ அடுத்த கொஷின் கீதாஞ்சலி போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ கீதாஞ்சலி அப்படின்னா இது போயம் எழுதுனது ரவீந்திரநாத் தாகூர் 1912 வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. 1913 அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு நோபல் பிரைஸ் வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ இங்கே நம்மளுடைய கொஷின் கீதாஞ்சலி அப்படின்றது இட்ஸ் அ ஆஃபரிங் சாங்ஸ். ஆஃபரிங் சாங்ஸ் இது வந்து பார்த்தோன்னா ப்ரோஸ் போயம் வடிவில் இருக்கிற ஒரு ஒர்க்கு. ப்ரோஸ் போயம் வடிவில் எழுதின ஒரு ஒர்க்கு தான் ரவீந்திரநாத் தாகூருடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கு. இதில் மொத்தம் எத்தனை போயம் இருக்கும் அப்படின்னா 103 சாங்ஸ். இந்த 103 சாங்ஸுமே படிக்கணுமா அப்படின்னு கூட இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக படிச்சுதான். ஆனால் இதை நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ஏன்னா இது மோஸ்ட்லி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா கடவுளை பேஸ் பண்ணி தான், ஆஃபரிங் சாங்ஸ். ஸோ கடவுளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கம்பேரிங் அதர் போயம். ஸோ மற்ற போயமை கம்பேர் பண்ணும்போது இந்த போயமை நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து எக்ஸாக்டாக கீதாஞ்சலி போயம்லேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்றதே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதனால் சும்மா ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த போயம்களை ஒரு வாட்டி ஸ்டடீஸ் மட்டும் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக இதுலேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போது இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இங்கே பாருங்கள் 42வது கொஷின். ஐ எம் ஹியர் டு சிங் சாங் இன் திஸ் ஹால் தைன் ஹயவ் கார்னர் சீட். சேம் இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கீதாஞ்சலி போயம்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. சாங் நம்பர் 15. ஸோ வேணும்னா நீங்கள் போயிட்டு என்னுடைய புக்லேயே நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி புக்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சாங் நம்பர் 15, ஸோ 15 வந்து என்ன பண்ணுங்கன்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மியூசிக். ஸோ இதில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மோட் ஆஃப் வர்ஷிப். ஸோ என்ன மோடில் அவர் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா மியூசிக் மோடில் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாராமா.
இதை கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம், இது எத்தனாவது சாங்குன்னு கேட்கலாம், இல்லை இது எழுதுனது யாருன்னு கேட்கலாம், இது எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்கலாம், இல்லை இதனுடைய ஆத்தர் யாருன்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே நம்ம வந்து ஆன்சருக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்தது வந்து 45வது கொஸ்டின். Who is the protagonist? சென்ட்ரல் கேரக்டர் யார் வந்து ஹீரோ? ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கோடைய ஆத்தர் யாரு அப்படின்னா, ப்ரொட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னா ரவி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் யூனிட் 9லேருந்து எடுத்திருக்காங்க. ஐபிஏ. ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? இன்டர்நேஷ்னல் ஃபோனட்டிக் ஆல்ஃபபெட். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபோனட்டிக் ஆல்ஃபபெட் இதுதான் வந்து பார்த்தோன்னா இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 48வது கொஸ்டின். ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது இதை வந்து யாரை சார்ந்து வர ஒரு இது அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஸோ ஜேம்ஸ் ஜாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த யூனிட் 8, 9, 10 இதிலெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுங்க. ஏன்னா இதில் வந்து யூனிட் 9, 10, 8 ஸோ இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வந்து இதில் அதிகமாக கேட்டிருக்காங்க இதுக்கு மேலே வர்றது. ஏன்னா எப்படி படிக்கணும், இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம்லாம் எப்படி படிக்கணும் அது மாதிரி வந்து தெரியல அப்படின்னா கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியோட மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் புக் வந்து ஒரு 400 பேஜஸில் நான் போட்டிருக்கேன். டாபிக் மோடில் டாபிக் வைஸாக இது கொடுத்த ஒரு புக்கு. இது இன்ட்ரெஸ்டட் வேணும் அப்படின்னா இதை வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ரிவிஷனை கொடுக்குற ஒரு புக் இது. ஸோ Avestan language is called. ஸோ Avestan language is called. இதுக்கான ஆன்சர் ZEND, ZEND இல்லைனா SZAND, ZAND. ஸோ இது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ Avestan லாங்குவேஜை வந்து பார்த்தோன்னா இது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது VICAR. ஸோ வைசர் அப்படின்ற வேர்டு வந்து கம்ஸ் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இது எப்படி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃப்ரெஞ்ச். ஸோ இதுக்கான ஆன்சர் ஃப்ரெஞ்ச். ஸோ நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் யூனிட் 10லேயும் கவர் ஆகுது, யூனிட் 9லேயும் கவர் ஆகுது. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் SCONE, ஸ்கான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புது வேர்டாக இருக்குது. ஸோ ஸ்கான் அப்படின்றது அமெரிக்கன் இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிஸ்கெட். ஆமாம், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Indo-European broke up into several different dialects. ஆக்சுவலாக Indo-European ஃபேமிலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ். ஸோ யூனிட் 9ல் Indo-European ஃபேமிலிஸ். ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டயலெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உருவாகியிருக்கும். இது உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன, தட் இஸ் அ ரீசன் என்ன அப்படின்னா மெயின் ரீசன் இஸ் அ ஜியாகிரபிக்கல் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஆர்பியோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்டது, பார்த்து வச்சுக்கோங்க. The word poet is. So the word poet அப்படின்றது எங்கிருந்து வந்தது அப்படின்னா French loan word. ஆமாம், French loan word. So next 58. S.T. Coleridge Biographia and Literaria. ஸோ இது வந்து சாப்டர் 17. இதில் என்ன இஷ்யூஸை பற்றி அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் கொஷின். ஸோ த ஆன்சர் poetic diction, examine Wordsworth views on poetry.
So next question, I.A. Richard. So I.A. Richard calls the harmonized state balancing the conflicted influences. So இதுக்கான ஆன்சர் B. Synthesis எல்லாமே நம்ம யூனிட் 8ல தான் கவர் ஆகுது. யூனிட் 8 கிரிட்டிசிசம். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்குது அப்படின்னாலும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கொண்டா கொஞ்சம் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா அங்கேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அடுத்தது அதே மாதிரி யூனிட் 8லேருந்து ட்ரைடன் என்ன சொல்கிறாருன்னா யூனிட்டி ஆஃப் டைம். யூனிட்டி ஆஃப் டைம் அப்படின்றது ட்ரைடன் ரெஃபர் டு த டைம் லிமிட். எவ்வளோ நேரம் வந்து சொல்கிறாங்க டைம் அப்படின்னு சொல்கிற யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், யூனிட்டி ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் டைம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா 24 ஹவர்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறாரு. சேம் அடுத்தது வந்து யூனிட் 8 தான் கேட்டிருக்காங்க. T.S. எலியட் இவருடைய ஃபேமஸ் ஒர்க் எது அப்படின்னா மெட்டாபிசிக்கல் போயட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, which of the following term is used by T.S. Eliot in his famous essay Metaphysical Poem. ஸோ மெட்டாபிசிக்கல் போயமில் யூஸ் பண்ண ஒரு டேர்ம் வந்து எது அப்படின்னா டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. அடுத்தது which one of the following is not. ஆக்சுவலாக கொஷினை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் எது 4 kinds of மீனிங்கில் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. சென்ஸ், ஃபீலிங் இது ரெண்டுமே வந்து 4 kinds of மீனிங்கில் இருக்குது. டோனுமே இருக்குது. ஆக்சுவலாக எது இல்லை அப்படின்னா எமோஷன் கிடையாது. எமோஷனுக்கு பதிலாக என்ன வந்திருக்கணும் அப்படின்னா இன்டென்ஷன். ஸோ இன்டென்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 kinds of மீனிங். ஒன்று சென்ஸ், ஃபீலிங், டோன் அண்ட் இன்டென்ஷன். ஸோ இந்த 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 kinds of மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே யூனிட் 8 தான். அடுத்தது அமர்ஷியா, அரிஸ்டாட்டில் பொயட்டிக்ஸ். அமர்ஷியா அப்படின்றது இங்க என்னத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ராஜிக் ஃப்ளா. ட்ராஜிக் ஃப்ளாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டாக்டர் ஃபாஸ்டஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ்லேருந்து எடுத்துட்டா ஒரு ஃபேமஸ் ஒரு லைன், was this the face launched the 1000 ship and burnt the topmost tower of Ilam. இங்கே கேட்டிருக்கிற கொஷின் என்னன்னா இந்த இளம் அப்படின்ற வேர்டு வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா 2 மீனிங் கொடுக்குது. ஒன்று பயாலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் கொடுக்குது, பட் இன்னொரு மீனிங் தான் நம்மளுக்கு தேவை. என்னன்னா பிளேஸ். ஸோ ட்ராஜன் வார் அது ஃபைட் நடந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எலன் ஆஃப் ட்ராய் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொரு விதத்தில் எப்படி கொஸ்டினை கேட்கலாம் அப்படின்னா இந்த லைன் வந்து எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ்லேருந்து எடுத்திருக்காங்க இந்த லைன். இந்த இடத்துல யாரை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டஸ். இதில் ரொம்பவே வந்து ரொம்ப அழகான ஒரு லேடி எலன் ஆஃப் ட்ராய். ஸோ அவங்கள தான் வந்து கான்ஜூரிங் பண்ணி வர வைப்பாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சில வார்த்தைகள் தான். கொஞ்சம் நீங்கள் நம்ம புக்லேயே நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இதெல்லாமே நான் கொடுத்துருப்பேன் நான். ஸோ அடுத்தது ஒரு சில கொஷின் எல்லாம் நான் விடுறேன் அப்படின்னா அதை நீங்கள் படிக்க வேண்டாம். ரீசன் அதெல்லாம் வந்து சிலபஸில் அவுட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. நம்மளுக்கு சிலபஸில் தேவையான கொஷின்ஸை மட்டும் தான் நான் இங்கே வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பானிஷ் ஸ்ட்ராட்டஜிலேருந்து ஒரு கொஷின் எடுத்திருக்காங்க. ஃபேர் ஒர்த்தி சன். ஆக்சுவலாக ஃபேர் ஒர்த்தி சன் நாட் கான்குவர்டு பட் பிட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் வந்து இந்த இது வந்து சொல்கிறாங்க அப்படின்னா எரோனிமோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி வீட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டி வீட்ஸ் பற்றி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு கொஷின் வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி வீட்ஸ் அந்த யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கோ அதை சும்மா கூட நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க.
இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி விட்ஸ் வந்து யார் இல்லைன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ 4 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேரில் யூனிவர்சிட்டி விட்ஸ் வந்து யார் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இவர் தான், கான்க்ரூ. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மிஸ்டர் ஈத்க்ளிஃப் appeared in the novel. இது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எந்த நாவலில் இருக்கிறாரு. ஸோ நாவல் பேர் என்ன அப்படின்னா விதரிங் ஹைட்ஸ். அங்கே கொஷின் வந்து இது கிடையாது, ஓகேவா? ஸோ கொஷின் என்ன அப்படின்னா விதரிங் ஹைட்ஸ்ன்னு கொடுக்கல, அந்த விதரிங் ஹைட்ஸ் எழுதின ஆத்தர் யாரு அப்படின்றது தான் கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் ஹெம்லி ப்ரோட்டி. ஸோ ஹெம்லி ப்ரோட்டியோட ஃபேமஸ் நாவல் விதரிங் ஹைட்ஸ். அதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி இமேஜினிக் கேரக்டர் வந்து யாரு அப்படின்னா மிஸ்டர் ஈத்க்ளிஃப். ஸோ நெக்ஸ்ட் மேன்ஸ்ஃபீல்டு. இந்த நாவல் எழுதுனது வந்து ஜான் ஆஸ்டின். ஜான் ஆஸ்டினோடைய ஒரு நாவல் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குது சிலபஸில் இந்த நாவல் இல்லை, சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி நாவல் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான ஆன்சர் ஹவுஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 73, கொஸ்டின் நம்பர் 73. ஸோ விதரிங் ஹைட்ஸ் பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பியும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. விதரிங் ஹைட்ஸ் பற்றி இப்போ தான் ஒரு கொஷினை பார்த்தோம், ஒரு கேரக்டர் பற்றி. சேம் அகைன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விதரிங் ஹைட்ஸ் இஸ் அ நாவல். இது நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்ட்ராடினரி பவர், பட் இட் இஸ் எ புக் நாட் டு பி ரீட் வித் ப்ளஷர். வந்து ஒருத்தர் வந்து கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு, என்னன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. த ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆஃப் தி ஹைட்ஸ் வேர் revolting from brutal life, wild story, rugged character of youngstry. ஸோ இப்படிலாம் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. யார் வந்து இதை சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி, வாக்கர், ஹியூக் வாக்கர். இவர் தான் வந்து பார்த்தோன்னா இதை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பெஸ்ட் வந்து இந்த மல்டிபிள் இந்த புக் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே டிக் பண்ணிகிட்டே கூட வாங்க. ஏன்னா இன்னமும் படிக்கலை அப்படின்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணிடுவோம் எப்படியாச்சும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிடுச்சு. கொஸ்டின் நம்பர் 80, ஷேக்ஸ்பியருக்கு வந்துருவோம். சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளே ஷேக்ஸ்பியர் ப்ராஜெக்ட் கிரீம் ஹாரர் ஆஃப் ப்ரீசன். ஸோ கிரீம் ஹாரர் ஆஃப் ப்ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. த ஆன்சர் மெஷர் ஃபார் மெஷர். இதை வந்து நம்ம மெஷர் ஃபார் மெஷருக்கு வந்து ஒரு சில அடிஷ்னல் பாயிண்ட்ஸுங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன், அதையுமே பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அகைன் இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது ரெண்டாவது கொஷின் சேம் டாபிக்ல இருந்து. மெஷர் ஃபார் மெஷர் கம்போஸ்ட் ப்ராபபிளி ஆக்டட் இன் த சம்மர் சீசன் ஆஃப் டேஷ் 1604. அடுத்தது திருப்பி இப்போ 2 கொஷின் பார்த்தோம். அடுத்தது வந்து 3வது கொஷின் மெஷர் ஃபார் மெஷர். அகைன் 3வது கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரே டாபிக்ல இருந்து 3வது கொஷின். ஹூ பிலீவ் தட் மெஷர் ஃபார் மெஷர் வாஸ் அ மோஸ்ட் பெயின்ஃபுல் பிளே ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர். ஸோ ஷேக்ஸ்பியர் எழுதுனதுல ஒரு 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 பெயின்ஃபுல் பிளே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து யார் இது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, யார் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஷின். யாருன்னா கோல்ரிட்ஜ். கோல்ரிட்ஜ் வந்து இன்னொன்று யாகோ அந்த கேரக்டரை பற்றி கூட ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஷேக்ஸ்பியரில் நான் கொடுத்துருக்கிற புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அதில் என்னென்னலாம் வந்து கோல்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாகோ அப்படின்ற கேரக்டர் இதில் ரொம்பவே வந்து ஒரு
இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு கேரக்டர் இந்த ஒத்தெல்லோ அந்த பிளேவில். அடுத்தது, who uttered the following line? It is a star, the star above us govern our condition. இது வந்து யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிங்லியர். ஆக்சுவலாக வந்து கிங்லியர் இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் அப்போவே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுலேருந்து. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் டஸ் லிண்டா அஸ்யூம் ஹேப்பன் when Willie returned home unexpectedly at the top of Act 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர், he crashed the car. இது வந்து தெரியும் நினைக்கிறேன், the death of salesman. ஸோ the death of salesmanல இருந்து எடுத்திருக்காங்க இந்த ஒரு கொஷின். சேம் திருப்பி இதே கொஷின் என்ன பண்றாங்க அப்படின்னா the death of salesmanல இருந்து ரெண்டாவது கொஷின் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எங்க பண்ணாங்க? the answer A, the Lucas Street Theatre. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான். ஸோ வில்லி லோமன் தான் வந்து இதனுடைய மேஜர் கேரக்டர். ஸோ இது வந்து லிண்டா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வைஃப். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who is old Cato in Thoros Walden? So the answer, Roman author, the treatise of on form of management. ஸோ மொத்தமே வந்து நம்மளுக்கு வந்து 110 கொஷின் தான் வந்து இங்கிலீஷில் கேட்க போகிறாங்க. ஸோ இந்த கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்த கொஷின், வில்லியம் ஃபக்னர் ரிசீவ் நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். எப்போ வந்து நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் இவருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்றது? ஸோ 1949 ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இவருடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதாக தான் இருக்கும், இதுலேருந்து கூட கொஷின் வரலாம். அடுத்தது அமெரிக்கன் ஸ்காலர். இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய. நம்ம வந்து ரொம்ப டீப் லெவலில் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம், ஒரு சிலர்லாம் டைரக்ட் கொஷின்ஸ் வரும். அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்றது என்னது? இட் இஸ் அ லெக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சர், அவ்வளோதான். கொஷினை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து ஒரு லெக்சர். அடுத்தது இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் காம்ப்ளிகேட்டடாக கேட்டுடலாம் கொஷின்ஸ். என்னன்ட்டுனா ஏடி ஓப். ஸோ ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு போயம் இருக்கு. ஸோ இதில் மொத்தம் எத்தனை ஸ்டான்ஸா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டான்ஸா மொத்தம் எத்தனை? நம்ம ஸ்டான்ஸா ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் எத்தனை ஸ்டான்ஸா இருக்கு நம்ம பார்க்க மாட்டோம். பட் கொஷின் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு போயம்ல, ஏடி ஓப்புடைய போயம்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் இருக்கும். மொத்தம் எத்தனை இது இருக்கு அப்படின்னா 7 ஸ்டான்ஸா இருக்குதாமா. 7th யூனிட்ல வர்றது 7 ஸ்டான்ஸான்னு வச்சுக்கலாம் போலுக்கு. அடுத்தது வந்து டையிங் ஈகல். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போயம். எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் படிக்க வேண்டிய ஒரு போயம் கூட சொல்லலாம். ஸோ இதனுடைய வாட் இஸ் அ மெசேஜ் கன்வே பிராட். ஸோ அந்த ஆத்தர் வந்து இந்த டையிங் ஈகல் அப்படின்ற ஒரு போயம் மூலயமா என்ன மெசேஜை வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணுறாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபியூட்டாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். ஃபியூட்டாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். ஓகே, இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஸ்திரேலியா அப்படின்ற போயம்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு நான் சொன்னேன். திருப்பி ஆஸ்திரேலியா அப்படின்ற போயம்லேருந்து ரெண்டாவது கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்க, ஏடி ஓப்போடைய ஆஸ்திரேலியா. செகண்ட் ரெண்டாவது கொஷினும் கேட்டிருக்காங்க. ஒரே இது சின்ன போயம் தான், நம்ம இப்போ தான் நம்ம பார்த்தோம் 7 ஸ்டான்ஸாக உள்ள ஒரு போயம்ன்ட்டு. இதுலேருந்து திருப்பி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆஸ்திரேலியா அப்படின்றது என்ன மாதிரியான நேஷனாக இங்கே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளிக் இஸ் அ
டார்க் நேஷன், ஒரு இருண்ட ஒரு உலகம், இருண்ட ஒரு கண்ட்ரி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு ஹியூமரஸான ஒரு கொஷின். பரோக்கா, இது நம்மளுக்கு தெரியும். இதுல வர கேரக்டர் யார் அப்படின்னா லயன் அண்ட் த ஜுவல். ஸோ இங்க லயனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பரோக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜுவல் அப்படின்னா சிடி. ஸோ இந்த கேரக்டர் வந்துருவாங்க. இது நம்மளுக்கு தெரியும் பேசிக்கா. இதுல இன்னும் நிறைய விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருப்போம். ஆனா இவங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இவருக்கு மொத்தம் வந்து சன்ஸ் த்ரூ பாலிகாமி, இவங்களுக்கு மொத்தம் வந்து எத்தனை பசங்க, இவங்களுடைய மொத்த வைஃபுங்களோட சேர்த்து மொத்தம் எத்தனை பசங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 63, 3 6 6 3 63, 63 சில்ட்ரன், பசங்களாமா அவங்களுக்கு. பாலிகாமி அப்படின்னா மோர் தென் வைஃப். ஸோ நிறைய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சர் அந்த மாதிரி. ஸோ அவங்களுடைய லைன் அண்ட் த ஜுவல் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிற கல்ச்சரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதில் வர அவங்களுடைய சன்ஸ் மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 63 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கொஷினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. திருப்பி ரெண்டாவது கொஷின். இப்போ லைன் அண்ட் த ஜுவல்லேருந்து ஒரு கொஷின் நம்ம பார்த்தோம். திருப்பி இன்னொரு கொஷின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லக்கும்லே கேரக்டர். இவர் வந்து லைன் அண்ட் த ஜுவல்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி ஒரு கேரக்டர் தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்சுவலாக நம்மளுக்கு லக்கும்லே கேரக்டர். இவர் என்னவா வந்து இதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்கூல் டீச்சர். வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வர ஒரு ஸ்கூல் டீச்சர். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், மேபி ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது முன்னாடி சிலபஸில் இது கிடையாது. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிலபஸில் எக்ஸாக்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்ட்டுனா ஒன் இஸ் நாட் பார்ன் பட் ரேதர் பிகம்ஸ் எ விமன். வெரி ஃபேமஸ் கொட்டேஷன். இது எந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா த செகண்ட் செக்ஸ். Uh, 1949. ஸோ த செகண்ட் செக்ஸ். ஸோ 1949 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண ஒரு புக்கு. ஸோ த ஆத்தர் சைமன் டி பியர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆத்தர். ஸோ இதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இது திருப்பி கூட ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. So next question, syntax. Syntax and inflection. Syntax and inflection are complementary and constitute the principal part of what we are calling grammar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது யூனிட் 9ல் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் நியர். நம்ம முடிக்க போகிறோம். இந்த ஒரு கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஹவு டிட் ஹக்கெட் கால் கோட் ரிலேட்டட் மார்ஃபிம் டு ஃபோமிம் சிஸ்டம்? Answer D. Morphemic system which combine to make larger phonological unit. The answer syllable. So அடுத்தது regular noun that exhibit variation of plural morpheme are called. So the answer allomorphs. ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு விஷயம்,
இந்த 9th யூனிட்ல சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் கொடுக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற கீழே கொடுத்துருக்குற ஸோ சப்போஸ் இதுதான் இதுக்கு ஆன்சர் அப்படின்னா இதுக்கான மீனிங் என்ன, ஏன் வந்து இதுக்கான ஆன்சராக வந்தது, ஏன் இதெல்லாம் வரல, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக என்னென்ன விஷயம்லாம் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேதர் பண்ணீங்க, ஆப்ஷன்ஸுக்கு அடிஷ்னல் பாயிண்ட்டை கொஞ்சம் கேதர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இதெல்லாம் இன்னும் நிறையவே புரிய வரும். அடுத்தது 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுட்டி. ஆத்தர் யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வில்லியம் எம்சன். ஸோ கீ டெக்ஸ்ட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப், ஸோ இதில் எதை வந்து அவர் வந்து எந்த விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் கொஷின். ஸோ 7 நியூ கிரிட்டிசிசம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதே வந்து நியூ கிரிட்டிசிசம் தான். நம்மளுக்கு நியூ கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. அதோட கடைசியாக வந்தோன்னா ஃபெமினிசம். ஸோ ஃபெமினிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த செகண்ட் செக்ஸ் ஒன்றும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலன் ஷோவால்டர். ஸோ அந்த ஃபெமினிஸ்ட் இந்த டுவர்ட்ஸ் த ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 மட்டும்தான் இந்த ஃபெமினிஸ்ட் பற்றி டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மோஸ்ட்லி வந்து நியூ கிரிட்டிசிசத்தை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்களே. ஸோ த ஆன்சர் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிரிட்டிசிசம். ஸோ அடுத்தது இது சிலபஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. So which of the following presented following technique the prescribed by Clint Brook for reading poem? So இதுக்கான ஆன்சர் A, close textual reading. So first ஒன்னுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா A, close textual reading. அடுத்தது a good poem according to Alan Tate incorporate both. ஸோ 2 விஷயத்தை பற்றி அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. எதை ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்ட்ராக்ட் அண்டு கான்க்ரீட். ஆலன் டேட்டோடைய இந்த டென்ஷன் இன் பொயட்ரியை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கு. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நிறைய வரும். நம்ம படிக்கிறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் கொஷின், 110வது கொஷின். Many poems that we ordinarily thinks as good poetry. Some beside that we neglect for their sharper apprehension the name of the single quality. The above line, ஓப்பனிங் லைன் ஆக்சுவலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஓப்பனிங் லைன்னே கொடுத்துருக்காங்க. ஸோ 110வது கொஷினுக்கு ஓப்பனிங் லைன் போட்டு இதுக்கான இது வந்து எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்த டென்ஷன் இன் பொயட்ரிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இதுவுமே ஆலன் டேட்டோடைய, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, டென்ஷன் இன் பொயட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கணும். இதுலேருந்து பாருங்கள் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஆலன் டேட்லேருந்து, டென்ஷன் இன் பொயட்ரிலேருந்து 2 கொஷின். இதுக்கு மேலே வந்து சைக்காலஜி வந்துடும். ஸோ அதை நம்ம ரெஃபர் பண்ணலை. நம்ம இங்கிலீஷ் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு மட்டும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அடுத்தது இன்னொரு பிஜிடிஆர்பிலேருந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அடுத்தது என்னென்ன இருக்கோ ஸோ 1 by 1 என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இருக்கிற மெட்டீரியல் என்னென்ன விஷயம்லாம் உங்கள் கையில் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடியே வாங்கி வச்சு எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேங்க்யூ.